வாழ்க்கையில சாகுற வரைக்கும் நாம சந்தோஷமா குடிச்சுக்கிட்டே இருப்போம், நம்மளை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப பாரு, நீ பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும் போதே நாங்க குடிச்சிட்டு இருக்கோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பூவு, இந்த நாளை என் வாழ்நாள்ல மறக்கவே முடியாது பூவு. வீட்டுல போனவன டைரியில எழுதி வச்சுக்க. டேய் நிறுத்துங்கடா. என்ன பூவு? டேய் நீங்களாம் ரொம்ப துக்கப்படுறீங்கடா. சந்தோஷத்திலே சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். நீங்கள்லாம் என்னோட நண்பர்கள். உங்களையெல்லாம் நான் துக்கப்படுத்தி பார்க்கறது நல்லா இல்லை. அதனால நானும் குடிக்கிறேன்டா. ஊத்துறா பூவுக்கு ஒரு கிளாஸ். இந்த ஒரே நிமிஷத்துல கிளாஸ பூடி. ஊத்து 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 ஊத்து. போதும் போதும் விடு. அப்படி சூப்பர் சூப்பர். Cheers. ஊத்துறா அடுத்த ரவுண்ட. Take it. நண்பர்களே, எல்லாம் எதற்காக வந்தீர்களோ அது நன்றாகவே நடந்தது. ஓகே கிளம்புங்கடா. எங்க கிளம்புறது? ஏற்கனவே ஃபுல் மாப்பு. நாங்க விடிய விடிய உட்காந்து பேசிட்டு தான் போவோம். பூவ நீ ஒழுங்கா உன் டியூட்டிய பாரு. ஓகே நாங்க ஸ்டடியா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். வெரி குட். பேசுறேன்ட்டு படுத்துட்டான் சாஞ்சிட்டான். கம்முனு. அவனுக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். ஐ ஆம் ஸ்டடி. பூவே நீ ரெஸ்ட் எடு, நான் போய் டியூட்டி பார்க்குறேன். நானும் சரி. இந்த பூவை வச்சு யாரும் ஏமாற்ற முடியாது. மேலே வானம் கீழே பூமி. ஏய் புலி, டேய் புலி, பாத்தியாடா நான் எப்படி புலி மாதிரி பாஞ்சு வர்றேன்னு? புலி 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 என்ன காஞ்சிருச்சு. நான் சரி, யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. பூங்க அவனா 7 அறிவு அவனுக்கு. கீழடிக்கு அவன் யாருக்கிட்ட ஏமாற மாட்டான். டேய் தூங்குடா. பூவே ஆளுங்கெல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க போல, குடோன் திறந்துருக்குது. வேலைக்கு வந்துட்டாங்களா? மணி 6 தான் இருக்கும் போல் இருக்கு. 8 மணிக்கு தானே வருவாங்க. பூவே எழுந்து பாரு பூவே, குடோன் திறந்துருக்குது. குடோன் திறந்துருக்கா? ஐயோ டேய் 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 எந்திரிங்கடா. டேய் டேய் எந்திரிங்கடா. டேய் பூ வேலை பார்க்குற விதமே சரியில்லடா. நம்ம பேரெல்லாம் கெடுத்துருவாங்க. ஐயோ எல்லாமே போச்சுடா, எல்லாமே போச்சு. என்ன பூவே என்ன போச்சு? அவனுங்களும் வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டானுங்கடா. குடோனுக்கு ஆளிடா. ஐயோ லாரி போன டயர் தாடா. ஐயோ ஒரு ஆரன் அடிச்சிருந்தா கூட எந்திரிச்சிருப்போமே. எவனோ லாரிய கொண்டு வந்து மொத்தமா அள்ளி கொண்டு போயிட்டான். ஐயோ லாரியிலே அள்ளிட்டு போயிட்டாருங்கடா. முதலாளி வந்தா என்ன தண்டா திட்டுவாரு. எல்லாம் உங்களாலடா. பல லட்சம் ரூபாய் பொருள் போச்சுடா. பல லட்சமா? அடப்பாவீங்களா, இவனுங்களும் போயிட்டானுங்களே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ முதலாளிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு தெரியலையே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? சொத்தை தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? ஏதோ குடும்ப கஷ்டம் பொறுப்பா இருப்பேன் தானே உனக்கு வேலை கொடுத்தேன். ஆனா நீ குடிச்சு கூத்தடிச்சு இப்படி விழுந்து கிடந்திருக்கிறிய. போயா வெளிய. இனி நீ எங்கேயும் செக்யூரிட்டி வேலையை பார்க்க முடியாது. வாயா, உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். நேரத்தோடய வந்துருவேன். இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? ரொம்ப களைப்பா வந்திருப்ப. ராத்திரி பூரா முடிச்சுட்டே இருந்திருப்பேல்ல?
அது வந்து என்னையா நீ வழக்கமா வரும்போதே பாட்டும் கும்மாளமுமா வருவேன், இன்னைக்கு இவ்வளவு அமைதியா வந்து நிக்கிற? அது இந்த பாத்திரம். என்னையா டிஃபன் பாக்ஸ் எல்லாம் நல்லா சுத்தமா தேய்ச்சி கழுவி கொண்டு வந்திருக்க? அது சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி சுத்தமாக வச்சிருக்கிறது நல்லது தானே. நல்லதுதான் நல்லதுதான். இத பாரியா, உனக்கு பிடிச்ச நெத்திலி குழம்பும் இட்லியும் சுட்டு வச்சிருக்கேன், நீ போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு போ. நெத்திலி குழம்பு வச்சிருக்கியா? ஆ ஆமையா, நீ போய் குளிச்சுட்டு வா. இருக்கட்டும், அது அப்புறம் இது பண்ணிக்கலாம். ஏய்யா, நெத்திலி குழம்புனா ஆளா பரப்ப, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? அது அப்புறமா குளிச்சுக்கலாம். அந்த தொடப்பத்தோட வீடை கூட்டலாம். இரு இரு இரு, அதெல்லாம் பொம்பளைங்க செய்யற வேலை, நான் பாத்துக்கிறேன், நீ போ முதல்ல. அது என்னது செய்யற வேலையில ஆம்பளை வேலை பொம்பளை வேலைன்னுட்டு? ஆம்பளையும் பொம்பளையும் சரி சமம். இப்ப நீ சோறு வச்சினா நான் குழம்பு வைப்பேன், நீ துணி துவச்சினா நான் அதை புளிஞ்சு காய போடுவேன், நீ கறிகாய் வாங்கிட்டு வந்தா நான் அதை நறுக்கி கொடுப்பேன். இப்போ என் பொண்டாட்டி வேலை செய்யறத பார்த்துக்கிட்டு ஒரு பொறுப்புள்ள புருஷன் நான் சும்மா இருந்தா நாளைக்கு இந்த சமுதாயம் என்ன சொல்லும்? இந்த பூங்காவனும் ஒரு சரியான ஆணாதிக்கம் பிடிச்சவனு கேவலமா பேச மாட்டாங்க என்ன? நல்லாதான் ஏன் பேசுற, ஆனா இதுல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி இருக்க. வில்லங்கம்மா அப்படின்னா? சரி அது இருக்கட்டும், வார சம்பளம் வரும், நீ பணம் எங்க கொடு. அது பணம் அது 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 வந்து அது என்னய்யா இவ்வளோ நேரம் மூச்சு விடாம பேசிட்டு இருந்த, பணம் உடனே பம்புற? அது ஒழுங்கா வேலை பார்த்தா தானே சம்பளம் கிடைக்கும். வேலை பார்த்தாதானா? என்னமோ அதிகாரி அதிகாரின்னு சொல்லிட்டு இருந்தியே, எங்க வேலைக்கு போன? அது வேலைக்கு தான் போனேன். போன இடத்துல ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பு நடந்து போச்சா? ஆமா, அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருந்தாங்க, அது அப்படி சபலப்பட்டேன். ஆக மொத்தத்துல குடிச்சு கூத்தடிச்சு வேலை போயிடுச்சு அதானே? பாக்கியம், கரெக்டா பாயிண்ட கண்டுபிடிச்சிட்ட பாக்கியம். டேய் பாக்கியம், இந்த மாதிரி பாக்கியம், இந்த ஆயுதம் எடுக்கிறவெல்லாம் வச்சுக்காத, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? தண்டம் தண்டம், எதுக்கும் உதவாக்கற நீ. நம்ம வீட்டுல இவ்வளவு நடந்து கொஞ்சம் கூட புத்தி வரலையா உனக்கு? இந்த வீட்டுல 2 ஆம்பளைங்க இருக்காங்கிறத நம்பி நானும் வீராப்பா சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அவன் என்னடானா உன்ன மாதிரியே சொகுசா இருக்கணும்னு ஆசைப்படுறான். உங்க 2 பேரையும் நம்பி நான் என் பொண்ணை கரை சேர்த்த மாதிரி தான். கொஞ்சமாவது மான ரோசம் இதெல்லாம் இருக்க வேணா? அதெல்லாம் எதுக்கு பாக்கியம் இப்படி வயசான காலத்துல தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நீ தான் பொறுப்பு இல்லாம இருக்கானே, நானும் அப்படியே இருக்கணுங்கிறியா? அப்படி இல்ல பாக்கியம், இந்த சாயந்தரம் ஆனா கை காலெல்லாம் அப்படியே விட நடுங்குது, உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குது, வேறதா உடம்புக்கு ஆக மாட்டேங்குது. நானும் உழைச்சி இந்த குடும்பத்தை காப்பாத்தலான்னு தான் நினைக்கிறேன், பட் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குதே, நான் என்ன பண்றது? இப்படி வெட்டியா பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்க இருந்து போ. பாக்கியம் அப்படிலாம் சொல்லாத பாக்கியம். இந்த நெத்திலி குழம்பு இட்லி இருக்குன்னு சொன்னி அதுல ஒரு 4-5 இட்லி அடிச்சு கூட அப்படியே ஓரமா உட்காந்து சாப்பிடுறேன். இந்த கையில இருக்கிறத வச்சு 4 சாத்து சாத்துறானா எப்படி இருக்கும் தெரியுமா? உனக்கு இனிமே இந்த வீட்டுல ஒரு பருக்க சோறு கூட கிடையாது, எங்கடா பிச்சை எடுத்து தின்னு போ. ஏய் பாக்கியம் பாக்கியம், சொன்னா கேளு பாக்கியம். இந்த மாதிரி பசி தாங்க மாட்டேன்னு தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ற. மீன் குழம்புலாம் இருக்குன்னு வர சொல்லிட்ட, பசிக்குது, என்ன பண்றது தெரியல. என்னம்மா சாப்பிட போறியா? ஆமா மாமா, வாங்க மாமா சாப்பிடலாம். பரவாயில்லம்மா, நீ சாப்பிடு. என்ன மாமா அங்கேயே உட்காந்துட்டீங்க, உள்ள வாங்க. அட என்னம்மா நீ, நம்ம வீட்டுல எங்க உட்காந்தா என்ன? என்னம்மா இட்லி சாம்பாரா? ஆமா மாமா. சாம்பார் அப்படியே மணக்குது. எங்க அம்மா வச்சாலும் இந்த சாம்பார் அப்படிதான் மணக்கும். உனக்கும் எங்க அம்மா கைப்பக்கும்னு நினைக்கிறேன். 2 இட்லி சாப்பிடுங்களா மாமா? இருக்கட்டும்மா, நீ சாப்பிடு. வேண்டான்னு சொன்னா உன் மனசு சங்கடப்படும், உன்னாலையும் சாப்பிட முடியாது. ஒரு 2 இட்லி வச்சு கொஞ்சம் சாம்பார் போட்டு கொடு. என்னங்க மாமா? பரவாயில்ல, சாம்பார் நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு. எங்க அம்மா வச்சாலும் இப்படிதான் இருக்கும். என்ன, எங்க அம்மா கூட 2 காஞ்ச மிளகா போட்டுரும், காரம் கும்முன்னு இருக்கும். நீயும் அளவோட வச்சிருக்க. நல்லா இருக்குமா? ஏமா சாம்பாருக்கு இன்னும் 2 இட்லி கூட. இது எடுத்துட்டு வரேன் மாமா.
இந்தாங்க. சாம்பார் எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வா. ம், போதும் போதும். இவ்வளவு சூப்பரா நீ சமையல் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா, இன்னும் 2 இட்லி போட. இது எடுத்துட்டு வரேன். ஊத்து ஊத்து. மானங்கிட்ட மனுஷா, இதுக்கு நீ பிச்சை எடுத்தே திங்கலாம். ஏய், என் புள்ள வீட்டில் சாப்பிட்றதுக்கு எனக்கு நடி கவலாம். நீ போய் வேலையை பாரு, போடி. அவ கிடக்குற விடுமா, நீ போய் இன்னும் 2 இட்லி எடுத்துட்டு வா. ஒரு 5 நிமிஷம் இருங்க மாமா. மாவு இருக்கு, ஊத்தி எடுத்துட்டு வரேன். ஐயோ, உனக்கு வச்சிருந்த இட்லி தான் எனக்கு போட்டியா? பரவாயில்ல மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஊத்தி எடுத்துட்டு வரேன். உன்னை பட்னியா போட்டும் போட்டிருக்க. ஐயோ, என்ன மாமா நீங்க ருசிச்சு சாப்பிட்டதை பார்த்து எனக்கு பசியும் போயிடுச்சு, என் வயிறும் நிறைஞ்சிருச்சு மாமா. உன் மனசுக்கு நீ ரொம்ப நல்லா இருப்பமா. சிவகாமி, இதை வந்துட்டேங்க. நான் கிளம்புறேன். சரிங்க, டிஃபன் வச்சுட்டேன். ஆ. ம். வணக்கம் சார். வணக்கம். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. சிவகாமி, நீங்க அம்மா 2வது பொண்ணுக்கு வரன் கேட்டிருந்தாங்க. அதான் மாப்பிள்ளையோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படியா? எனக்கு தெரியாது. சிவகாமி, இன்னும் நீங்க கிளம்பலையா? வணக்கம்மா. ஆ, வாங்க வாங்க. மாப்பிள்ளை போட்டோ எல்லாம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கம்மா. ஆ, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. என்ன சிவகாமி, காவியாவுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எல்லாம் சரியா அமைஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலான்னு இருந்தேங்க. காவியாவுக்கும் கல்யாணம் பண்ணணும் இல்லைங்க? சரி, நீ பாட்டுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்கிய. காவியாட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? எல்லாம் பேசி சம்மதம் வாங்கிட்டேங்க. உங்க அக்கா நம்ம காவியாவை பொண்ணு கேட்டுட்டு கோமா போனவங்க அவங்க பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி பத்திரிகை அடிச்சு கையில கொண்டு வந்துட்டாங்க. அவங்களும் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் நாமளும் நம்ம சைடுல பார்க்கணும் இல்லையா? அதுக்கு தான் இவரை வர சொன்னேன். அதான் அவர் போட்டோவோட வந்திருக்காரு. நீங்களே போட்டோவை பார்த்து முடிவு பண்ணுங்க. நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கோ, நான் வரேன். அட என்னங்க நீங்க, அவர் தான் போட்டோ கொண்டு வந்திருக்காருல, பார்த்து சொல்லுங்க. எல்லாத்தையும் நீயே பண்ணிட்ட, அதுக்கப்புறம் போட்டோவை பார்த்து நான் முடிவு பண்ணுமா? பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, கோச்சுக்காதீங்க. போட்டோ கொடுங்க. இவர் பேர் கிருஷ்ணகுமார். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறார். சொந்த ஊர் படப்பை. சைதாப்பேட்டில் ஒரு பெரிய வீடு இருக்கு. நல்ல பெரிய குடும்பத்து வரன். பையன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காருங்க. நம்ம காவியாவுக்கு பொருத்தமா இருப்பார் இல்லைங்க? ஆமா, பையன் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு? லெதர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. குடும்பம் எப்படி? அவங்க அப்பாவும் இதே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காரா? இல்லை சார், அவங்க அப்பா உங்களை மாதிரி டாக்குமெண்ட் ரைட்டர். பத்திரம் எழுதுறவரா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவர் பேர் என்ன? அவர் பேர் கண்ணன். படப்ப கண்ணன் சொன்னால் எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க. படப்ப கண்ணனா? இந்த பத்திர ஃபோர்ஜரியில் ஜெயிலுக்கு போனானே அவன் தானே? ஆமாம் ஆமாங்க. என்னங்க சொல்றாரு இவரு? ஆமாம்மா, இந்த பத்திர ஃபோர்ஜரியில் ஜெயிலுக்கு போனாங்களே, அதில் இவங்க அப்பாவும் ஒருத்தர். அடக்கடவுளே, பையன் அழகா இருந்து என்னங்க பிரயோஜனம்? சரியான ஃப்ராட் குடும்பமா இருக்கு. போதுங்க, நாங்க ஏற்கனவே மூத்த பொண்ணு விஷயத்துல பட்ட கஷ்டமெல்லாம் போதும். வேற நல்ல வரனா காட்டுங்க. இவர் பேர் நடராஜன். சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறார். மாதம் 40,000 ரூபாய் சம்பளம். பையன் அழகாதான் இருக்கான். குடும்பம்லாம் எப்படி? அவர் சொந்த ஊர் திருச்செந்தூர். சென்னையில் தான் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்களாம் சென்னையிலும் இருக்காங்க. டி நகர்ல செந்தூர் பாத்திர கடைன்னு இவர் தாய் மாமன் பெரிய கடை வச்சிருக்கார். தாய் மாமன்னா எப்படி? அவரோட தங்கச்சி புள்ள தாங்க இவரு. இவருக்கு கூட பிறந்த அக்கா ஒண்ணு இருக்கோ? ஆமாங்க, அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஏங்க பொய் சொல்றீங்க? அது ஒண்ணும் முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு போல. அது யாரையோ காதலிச்சு ஓடி போயிடுச்சுல கேள்விப்பட்டோம். அதெல்லாம் போய் இப்ப சமாதானமா எல்லாம் ஒன்னா தான் இருக்காங்க. என்னங்க நீங்க, ஒண்ணு ஃப்ராட் குடும்பத்தை காட்டுறீங்க, இல்லன்னா அப்படி ஓடி போற குடும்பத்தை காட்டுறீங்க. நல்ல குடும்பத்து மாப்பிளையே காட்ட மாட்டீங்களா? என்னம்மா நீங்க, பொண்ணு இந்த காலத்துல ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல சாதாரண விஷயமா? என்னது? மாப்பிள்ளை நல்லவரா, ஒழுக்கமானவரா, பொண்ணு போற இடத்துல வசதியா வாழ்றதுக்கு வசதிகள் சௌகரியங்கள் இருக்கா அப்படிங்கறதாம்மா பார்க்கணும். போற இடத்துல குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒழுக்கமா இருக்காங்களான்னு பாக்குறது அவ்வளவு சரியா வராதுமா. அப்படி இல்லைங்க,
நாம சம்பந்தம் வச்சுக்கிற இடம் நல்ல குடும்பமா ஒழுக்கமான இடமா இருக்கணும். இல்லைன்னா ஊர்ல ஓடி போனவனோட தம்பி பொண்டாட்டி ஓடி போன குடும்பம்லாம் பேசுவாங்க. அது நல்லாவா இருக்கும்? ஆமா, நீ என்ன எங்களுக்கு நியாயம் சொல்லிட்டு இருக்க? நான் சொன்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதானே? நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. பொண்ணு வீட்டில் எப்படி மாப்பிள்ளை வீட்டை பத்தி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் பொண்ணு வீட்டை பத்தி எதிர்பார்ப்பாங்கல்ல. ஏன் எங்க குடும்பத்துக்கு என்ன? எங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை? எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ? சும்மா நிறுத்துங்கம்மா. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் இதே ஏரியாக்காரன் தான். உங்க மூத்த பொண்ணை கட்டி கொடுத்தீங்களே அந்த சம்பந்திய என்னைக்காவது இங்க மரியாதையா கௌரவமா நடத்திருக்கீங்களா? அவ்வளவு ஏன் உங்க மாப்பிள்ளைய நீங்க மாப்பிள்ளை மாதிரி நடத்திருக்கீங்களா? இந்த விஷயம் தெரிஞ்ச யாராவது உங்க வீட்டுக்கு 2வது சம்பந்தம் பண்றதுக்கு வருவாங்களா? ஏமா எப்ப பார்த்தாலும் மத்தவங்க குடும்பத்தையே குறை சொல்லி பேசிட்டு இருக்கீங்களே, எப்பாவது உங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ வரன் தர்றீங்களே உங்க 2வது பொண்ணு காவியா, அது உங்களோட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போய் தனியா தங்கி இருந்தப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி தப்பா பேசியிருப்பாங்க? அந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தெரிஞ்சு என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? எந்திரியா மேல. என் வீட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் பொண்ணைய குறை சொல்ற? வெளியே போயா. என்னமா மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என் பொண்ணுக்கு எப்பேற்பட்ட மாப்பிளை பார்க்கணும் எனக்கு தெரியும். போயா வெளியே. சிவகாமி கொஞ்சம் பொறுமையா இரு. யோ நீ போயா. நீயே இப்படி இருந்தேன்னா உன் பொண்ணு எப்படி இருப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். போனா போதும் வரன் கொண்டு வந்தா ரொம்ப ஓவரா தான் பேசுது. வாய மூடிட்டு போ. பாத்தீங்களாங்க அவன் எப்படி பேச போறான்னு பாத்தீங்களா? அவன் பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? என்னங்க சொல்றீங்க? என்னென்ன சம்பந்தி வீட்டுக்காரங்களை என்னைக்காவது நீ சரிசமமா நடத்திருக்கியா? இல்ல மாப்பிள்ளைய தான் என்னைக்காவது வாங்கன்னு கூப்பிட்டுருக்கியா? சம்பந்தி வீட்டுக்காரங்களையும் மாப்பிள்ளையும் நீ நடத்தின விதத்தை மற்றவங்க கேட்டாங்கன்னா 2வது சம்பந்தம் பண்றதுக்கு கண்டிப்பா யோசிக்கத்தான் செய்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் பொறுமையாரு சிவகாமி, பொறுமையாருன்னு நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். ஆனா நான் சொல்றதை நீ எங்க கேட்ட? இவன் போனா போட்டுங்க, நான் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிளைய பார்க்க மாட்டேனா? அப்படி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரி, உன் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செய். நான் சொல்றத என்னைக்கு நீ கேட்டிருக்க. ஆனா ஒரு விஷயம் சிவகாமி, இந்த விஷயத்த காவியா கிட்ட நீ முதல்லயே பேசிரு. ஏன்னா அவ அர்ச்சனா மாதிரி இல்ல. அதெல்லாம் நான் பேசி சம்மதம் வாங்கியாச்சு. சரி நான் கிளம்புறேன்.